இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா UAE வெர்சஸ் அயர்லாந்து செகண்ட் ODI மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜயத் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ட்ராக் ரிப்போர்ட்னு எடுத்து பார்த்தோம்னா ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் டிஞ்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேச கை கொடுக்காது. அது சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் தொடப்பிற்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பெரிய அளவில் அதனால எந்த ஒரு பாதிப்பும் பேட்ஸ்மேனுக்கு பெரிய அளவில் இருக்காது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பேசர்ஸுக்கு அந்த நியூ பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த சீம் மூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து போக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸோட்டாகி பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஓவர்ஸ் வந்து டர்ன் ஆக ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒரு கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால ஸ்பின்னர்ஸ் இன்னும் கொஞ்சம் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் அட்வான்டேஜ் பேட்ஸ்மேனுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தான் சீமர்ஸ்க்கு வருது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி நான் வந்து இந்த ஆர்டர் வைஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்ஸ்மேன், அடுத்து ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் தான் சீமர்ஸ். பட் சீமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க வந்து விக்கெட் எடுத்தாங்கன்னா அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமை ப்ரெஷரில் போகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மோர் ஓவர் நான் என்ன சொல்ல வரேன்னா சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ பாலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டாவது எடுத்தாகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் மேபி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகம். அதுலேயும் பேட்ஸ்மேனோட டாமினேஷன்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து UAEயோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ஃபரீட், அரவிந்த், ரிஸ்வான், உஸ்மான், ஷராஃபு, ரோஹன் முஸ்தபா, வஹீத் அகமது ராசா, ஜாகூர் கான், கார்த்திக் மெய்யப்பன், காசிஃப் தாவூத். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா UAEயோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். ஸோ UAE பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைக் சூரி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் அவர் வந்து எந்த அளவுக்கு விளையாடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷனை ஒரு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து மாற்ற மாட்டாங்க. மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அகமது ராசா அதை தான் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வின்னிங் காம்பினேஷனை கொண்டு போகலாம், தேவையில்லாமல் வந்து எந்த சேஞ்சும் பண்ணவே தேவையில்ல. மோர் ஓவர் UAE பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங்களோட போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். அடுத்து அயர்லாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். பால் ஸ்டிர்லிங், கெவின் ஓப்ரைன், ஆண்டி பால்பிரைன், ஹாரி டக்கர், கேம்பர், கீத் திரானி, மார்க் ஆடர், ஜோஷா லிட்டில், ஆண்டி பால்பிரைன், பேரி மெக்ரத்தி. ஸோ அயர்லாண்டை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது கிரைக் யங் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் அவருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷா லிட்டில் உள்ளே வரத்துக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. மேபி சப்போஸ் ஜோஷா லிட்டில் உள்ளே வரலன்ற பட்சத்தில் கிரைக் யங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவார். பட் கிரைக் யங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ரன்ஸுக்கு வந்து லீக் பண்ணார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் வந்து ரன்ஸ் வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மான் அண்ட் ரிஸ்வான் இவங்க 2 பேருமே செட்டில் டவுன் ஆனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இவருக்கு பதில் இவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் ஜோஷா லிட்டில் உள்ள வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மேபி அவர் வந்தார்னா எந்த அஃபெக்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோஷா லிட்டிலை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போடுவார். பட் இந்த மாதிரியான ஒரு ஏஷியன் கண்டிஷன்ஸில் அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா கிரைக் யங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலர், அதாவது வந்து மோர் ஓவர் செகண்ட் இல்லை தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் பவுலர் அயர்லாண்டுக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஜோஷா லிட்டில் விளாட்றாரா அப்படி இல்லைனா கிரைக் எங்கே விளாட்றாருன்னு. ஸோ மற்றபடி வந்து மோர் ஓவர் எந்த சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பேட்டிங் லைனப்பில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்சே வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் நடந்தது. பால் ஸ்டெர்லிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓப்ரைன் ஓப்பன் பண்ணார். பட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டிலானி ஓப்பன் பண்ணுறது தான் மோர் ஓவர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து கீத் டிலானி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் கூட ஓப்பன் பண்ணுவாரா இல்லை வந்து அதே ஃபர்ஸ்ட் ஒன் டேவில் யூஸ் பண்ண சேம் ஓப்பனிங் காம்பினேஷனோட போவாங்களான்றது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு குழப்பம் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா டிலானியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான டச்சில் தெரிஞ்சார் அவர் விளாண்ட பால் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ கெவின் ஓப்ரைனை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு டச்சில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அட் த சேம் டைம் அவர்கிட்ட வந்து பெரிய கன்வர்ஷன் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை. கிட்டத்தட்ட 2019 ஆஃப் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்காரு. பட் டிலானியை பொறுத்த வரைக்கும் விளாண்ட கொஞ்சம் பால்லேயே வந்து நல்ல டச்சில் தெரிஞ்சார். மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிலானியுமே ஒரு ஓப்பனர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் வித் த பாலும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ பொறுத்தது பார்ப்போம். இந்த ஒரு லைனப்பில் வேணால் சேஞ்ச் இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜோஷா லிட்டிலா இல்லைனா கிரைக் யங்கா ஸோ இந்த சேஞ்ச் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன்.
அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 279, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 271. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். பால் ஸ்டெர்லிங், பால் பிரைன், முஸ்தஃபா, கேம்பர், மார்க் ஆடர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் 1 பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அரவிந்த் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இங்கே இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா லுக் டக்கர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள். நீங்கள் வந்து அயர்லாண்ட்லேருந்து மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் எடுக்கிறது மேபி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எஸ் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் டே யூஏஇ வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டை பீட் பண்ணாங்க. ஸோ ஓகே கரெக்ட் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மர் அப்படின்னு நீங்கள் தனியாக எடுக்க முடியாது. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ்னா அது வந்து பேட்ஸ்மேன் கூட சொல்ல மாட்டேன். முஸ்தஃபா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பேட்டிங் எடுக்கக்குள்ள உஸ்மான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காரு யூஏஇ சைட்லேருந்து. ஸோ மற்றபடி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பர்ஃபார்மர் இல்லை. பட் இருந்தாலும் போன மேட்ச் ரிஸ்வான் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணார், ஒரு செஞ்சுரியுமே அடித்தார். ஸோ இந்த கணக்கு வச்சு பார்க்கக்குள்ள நீங்கள் வந்து அயர்லாண்ட்லேருந்து 7 பேரை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர் அப்படி இல்லைனா ஒரு பவுலரை விட்டுட்டு நீங்கள் வந்து லுக் டக்கர் ஸோ அவருக்கு வந்து போவீங்களா அப்படின்றது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரோ இல்லை ஒரு பவுலரோ ஒரு பேட்ஸ்மேனோ தேவைன்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ட்ராப் பண்ணிட்டு அவரை விட பெஸ்ட்டாக ரீசெண்ட் டைம்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இல்லை. அடுத்த பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா உஸ்மான், ஆண்ட்ரூ பால்பிரைன், பால் ஸ்டெர்லிங், கெவின் ஓப்ரைன். அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா முஸ்தஃபா, குர்டஸ் கேம்பர், மார்க் ஆடர். அடுத்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா காசிஃப் தாவூத், பேரி மெக்ரத்தி, கிரைக் யங். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெர்லிங்கை கேப்டனாகவும் முஸ்தஃபாவை வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டெர்லிங்கை கேப்டனாக கொடுத்த ரீசன் ஸோ ஸ்டெர்லிங்கை பொறுத்த வரைக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் தி பெஸ்ட் ஃபார்ம் டாப் நாச் ஃபார்மில் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து வித் த பால் கான்ட்ரிபியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. அவர் வந்து மேபி விக்கெட் விழலை அப்படின்ற பட்சத்தில் கூட கொடுக்கலாம். பட் இருந்தாலும் போன மேட்ச் அது வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ பவுலிங்கை வந்து பேஸ் பண்ணி பால் ஸ்டெர்லிங்க்கு கேப்டன் சாய்ஸ் கொடுக்காதீங்க. அவர் வித் த பேட் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் தி பெஸ்ட்டான ஃபார்ம் போன மேட்ச்சில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வெல் மேட் ஒரு 100 அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ செம்ம டச்சில் தெரியுறாரு. ஸோ அதனால் நான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் வந்து இன்னொரு ரீசனில் நான் வந்து ஸ்டெர்லிங்கை கேப்டனாக கொடுத்துருக்கேன்னா ஒரு சேஃபான ஒரு சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா டீம் ஒன்று பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே தெரியும் நான் வந்து சேஃபாக தான் கொஞ்சம் மூவ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால் ஸ்டெர்லிங்க்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபஸ்ட் ஒன் டேல 100 அடிச்சிட்டாரு. ஸோ இங்கேயும் வந்து இப்பயும் கன்சிஸ்டண்ட்டாக 100 அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். பட் அடித்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது. ஸோ அது மறுபடியும் ஸ்டெர்லிங் வந்து ரீக்ரியேட் பண்ணாலுமே எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. அப்படி மேபி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த டீம் பெஸ்ட்டாக அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முஸ்தஃபாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டெத்லையும் போடுவார். ஸோ அதனால் அது இன்னுமே ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதேமாதிரி பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு ஹேண்டியான ஒரு பேட்ஸ்மேன். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் ஆடுவார். ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 பேட்டிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அதாவது நம்பர் 4 இல்லைனா நம்பர் 5. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடி இருக்காரு. பட் அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ வந்து வித் த பால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் முஸ்தஃபா கிட்ட வந்து யூஏஇக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு விக்கெட்ஸ் எடுப்பார். போன மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்கனாமியில் 2 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப 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 யூட்டிலிட்டியான ஒரு பிளேயர். ஸோ அதனால் என்னோட ஒரு பர்சனல் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்து நான் வந்து முஸ்தஃபா தான் சூஸ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மற்ற பிளேயர்ஸை பற்றியும் பார்த்துருவோம். நான் சொன்ன ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா உஸ்மானை பற்றி சொல்லிட்டேன். ஸோ பால் பிரைன் அண்ட் கெவின் ஓப்ரைன். ஸோ பால் பிரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஒரு இந்தியன் டீமுக்கு எப்படி ஒரு விராட் கோலி ஒரு பில்லராக இருக்காரோ ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு எஸ் நான் வந்து பால் ஸ்டெர்லிங்கை கூட சொல்ல மாட்டேன். நான் வந்து பால் பிரைன் ஸோ இவரை தான் நான் வந்து பில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ கேரி அவுட் பண்ணி கொண்டு போவார் 20 ஓவருமே. பட் பால் ஸ்டெர்லிங் ரீசெண்ட் டைம்ஸில் அதை பண்ணுறாரு. பட் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெர்லிங் ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன் தான். பட் பால் பிரைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், செம்ம டேலண்டட் கிரிக்கெட்டர். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஷாட்ஸ்லாம் வந்து ஆட மாட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூட்டிலிட்டியான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான அயர்லாண்டில் பேட்ஸ்மேன் எடுத்தால் நான் என்னோட ஃபஸ்ட்டு பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங்க்கு முன்னாடி ஆண்ட்ரூ பால்பிரைன் தான் பிக் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட லிஸ்ட்டில் இங்கே ஸ்டெர்லிங்
பவுலிங் இருப்பார். நான் இதை ஏன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா அவரோட கெப்பாசிட்டி அண்ட் எபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த ஒரு ஸ்பீச்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் ஏன்னா மோஸ்ட் ஒரு அண்டர் ரேட்டடாக இருப்பார். பட் பிக் பண்ணுவாங்க எல்லாருமே. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்தமாரி டீமுக்குள்ள மோதக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் 7 பேரை பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு டாப்பில் இவர் ஆடுறாரு. மோர் ஓவர் அப்படி தான் நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க. பட் இவரோட எபிலிட்டி என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் ரேட்டடாக இருப்பார். ஸோ இவர் நீங்கள் கிராண்ட் லீக்கோ இல்லை வந்து ஷார்ட் லீக் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு அனதர் கேப்டன் சாய்ஸ்னு கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ பால்பிரைனை சொல்லுவேன். ஸோ கெவின் ஓப்ரைனை பற்றி நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் டச்சில் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் கிடச்சாலும் அதை வந்து பெரிய அளவில் கன்வெர்ட்டும் பண்ணி ஆட மாட்டேங்கிறாரு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து இவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரா இல்லை வந்து டிலானி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரா. ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஆல்ரவுண்டர் இந்த சைடில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து சைட்லேருந்து ஒரு தி பெஸ்ட்டான 2 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆடர். ஸோ அவர் வந்து ஆரம்பிக்கிறேன். ஆடரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆல்ரவுண்டர், செம்மையான ஒரு பவுலர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டியான பேட்ஸ்மேன், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ அப்படி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ மோர் ஓவர் ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் பேட்ஸ்மேன், அட் த சேம் டைம் வித் த பால் விக்கெட் டேக்கர். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் அவர் எந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஆனாரோ ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயர் கிடைச்சாரு அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த குருட்டஸ் கேம்பர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் வந்து ஜூனோ ஜூலைலையோ நடந்த ஒரு இங்கிலாந்து கூட நடந்த மேட்ச் ஒன் டே சீரியஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூ ஆனார். ஸோ ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸே கொஞ்சம் திணற அடிச்சார் அப்படின்னு சொல்லலாம் வித் த பால். அதேமாரி வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் நாக் ஆடுறாரு. அதுவும் இல்லாமல் அவரோட பவுலிங் ஸ்டைலை வந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆஃப் த லென்த்தில் போகிறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் போடுவார். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் ஒரு மாதிரி ஷார்ட் ஆஃப் லென்த்தில் போடுவார். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பால் வந்து பார்த்தீங்கன்னா குருட்டஸ் கேம்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன இங்கிலாந்து சீரீஸில் பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வித் த பால் நல்லாவே இருந்தது. அதேமாதிரி வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செம்ம கிரிக்கெட்டராக தெரிகிறாரு. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் பிளேயராக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருமே கேரி அவுட் பண்ணி கொண்டு போகிறாரு. அது வந்து இங்கிலாந்து சீரீஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 130 120 பாலோ வந்து பிடிச்சி 53 54 ரன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அயர்லாந்து தோற்றுருவாங்க. பட் இருந்தாலும் இவரோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். என்னோட அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் இவரை பற்றி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருப்பேன். மேபி அந்த வீடியோ இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ குருட்டஸ் கேம்பர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டராக அயர்லாண்டுக்கு இதுக்கு மேலே இருப்பார். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி கிராண்ட் லீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பால்பிரைனை கேப்டனாகவும் குருட்டஸ் கேம்பரை வைஸ் கேப்டனாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி போகலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டாக அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மோர் ஓவர் எல்லாரை பற்றியும் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரைக் யங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. நான் இப்போதைக்கு கிரைக் யங் எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் ஜோஷுவா லிட்டில் உள்ளே வந்துட்டாருனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டி மெக்பிரைனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷுவா லிட்டிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 1. அடுத்து டீம் 2 பார்ப்போம். ஸோ டீம் 2 பொறுத்த வரைக்கும் டீம் 1 வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணல. நான் பண்ண சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்பிரைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் கிரேக் யங்குக்கு பதிலாக. ஸோ மற்றபடி பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து இந்த டீமுக்கு கேம்பரும் அட் த சேம் டைம் வைஸ் கேப்டனாக பால்பிரைனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீம் தான். பட் இருந்தாலும் நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனில் கொஞ்சம் வந்து ரிஸ்க்குன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். நான் வந்து ரிஸ்க்குன்னு அடிப்படையில் எப்படி சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அந்த பர்சன்டேஜ் வச்சு வேணால் சொல்லுவேன் தவிர பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியனில் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரிஸ்கே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஷார்ட் லீக்கில் போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் பால்பிரைனை நீங்கள் கேப்டனாகவும் கேம்பரை நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக வச்சு போகிறது ஷார்ட் லீக்கு பெட்டராக இருக்கும். மேபி நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து குருட்டஸ் கேம்பர் கேப்டனாகவும் நான் போட்டிருந்த மாதிரி பால்பிரைனை வைஸ் கேப்டனாகவும் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு போகலாம். பட் இருந்தால் அதில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கேம்பரை பொறுத்த வரைக்குமே மோர் ஓவர் நம்பர் 5 இல்லை நம்பர் 6 மோர் ஓவர் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 6 இல்லை நம்பர் 7 வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகன்றதுனால அவருக்கு இயர்லியராக விக்கெட்ஸ் விழுந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆடுற சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேம்பரை வந்து இந்தமாரி நான் இப்போ கொடுத்துருக்க டிஸ்பிளே பண்ணியிருக்க டீம் மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து ஷார்ட் லீக்கில் கேம்பரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வைஸ் கேப்டனான பட்சத்தில் இதே டீமுக்கு நீங்கள் வந்து பால்பிரைனை கேப்டனாக கொடுத்து நீங்கள் ஷார்ட் லீக் கொண்டு போகலாம். அதேமாரி நீங்கள் வந்து பால்பிரைனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்பரும் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக கிராண்ட் லீக் கூட நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாகவே எடுத்துக்கிட்டு போகலாம். ஏன்னா 2 பேருமே செம்ம டேலண்டட். நான் மோர் ஓவர் டீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன்றதுனால டீம் 2 பெரிய அளவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் 2. நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிஎலுக்கு உண்டான டீம், அதாவது கிராண்ட் லீக் உண்டான டீம். ஷார்ட் லீக்கு போகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபராக நீங்கள் வந்து பால் பிரைனை கேப்டனாகவும் கேம்பரை வைஸ் கேப்டனாகவும் போகிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த 2 டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தர அடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.